இன்னும் 9 அமாவாசைகளில் திமுகாட்சி முடிவுக்கு வரும். எடப்பாடியார் தமிழகத்தில் முதலமைச்சராக வருவார் என திருச்சியில் நடைபெற்ற அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் பேசினார். மக்கள் நல நிலக்கரையில்லாத திராவிட முன்னேற்றக் கழக அரசை கண்டித்தும் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை பஞ்சப்பூரிலுள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை களையவும், மாரிஸ் ரயில்வே மேம்பால கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்கவும், பாலக்கரையிலிருந்து பீமநகரை இணைக்கும் பகுதியில் உள்ள பழுதடைந்துள்ள சாலைகளை உடனடியாக சீரமைக்கவும், பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடிக்கவும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு மற்றும் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தியும் திருச்சி மாநகர் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது திருச்சி மரக்கடையம் ஜாத்திடலில் இன்று நடைபெற்றது. திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் முன்னிலையில் கழக அமைப்புச் செயலாளரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்புச் செயலாளர் ரத்தினவேல், ஜெயலலிதா பேரவை மாநில துணை செயலாளர்கள் அரவிந்தன், ஜோதிவாணன் உள்ளிட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தனர். மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். கண்டிக்கின்றோம். திருச்சி மாநகராட்சி கண்டிக்கின்றோம். போதுமா? வெறும் விளம்பரத்துக்காக மட்டும் பிரம்மாண்டமாக திறந்தால் போதுமா? திறந்தால் போதுமா? வேண்டாமா? பேருந்து நிலையம் மக்களுக்கு பயன்பட வேண்டாமா? கண்டிக்கின்றோம். பஸ் நிலையத்தை திறந்த மாநகராட்சி கண்டிக்கின்றோம். மாநகராட்சியை கண்டிக்கின்றோம். கழிவு நீர் அமைக்காத கழிப்பறை அமைக்காத மாநகராட்சியை கண்டிக்கின்றோம். 3 முக்கிய நியாயமான பிரச்சனைகளை முன்னிறுத்தி மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு ஜே சீனிவாசன் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க ஒரு எழுச்சியான கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு திருச்சியில் நடைபெற்றிருக்கிறது. ஊடகத்துறை நண்பர்களான உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மிக பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய விளம்பர ஃபோட்டோ ஷூட் போல நடத்தப்பட்ட திறக்கப்பட்ட பேருந்து நிலையம் இதுவரை மக்கள் செயல்பாட்டுக்கு வரவில்லை, இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை. அங்கே பேருந்துகள் வந்து செல்வதாக தெரியவில்லை. பயணிகளுக்கு எந்த விதமான ஏற்பாடுகளும் இதுவரை முழுமையாக இல்லை. இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனல். Honorable CM has opened, but it is not functional. எப்படி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அவசர கதியிலே இந்த அரசு திறந்து பொதுமக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானார்களோ, அதுபோல இந்த திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வராததை கண்டித்தும், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மாரிஸ் மேம்பாலம் விரைந்து பணிகள் முடிக்கப்படாததால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை கண்டித்தும், திருச்சியில் பல இடங்களில் பாதாள சாக்கடைகளை நோண்டி பொதுமக்கள் அவதியுறுவதை கண்டித்தும் அதிமுக சார்பில், மாவட்ட அதிமுக சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கோம். இனியாவது இந்த அரசு மாவட்ட அமைச்சர்கள் விழித்து மக்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் பொதுச்செயலாளர் எடப்பாடி சார்பில் இந்த திருச்சி மாநகராட்சி மாவட்ட நிர்வாகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை வலியுறுத்தும். பேருந்து நிலையம் செயல்படாததற்கு காரணம் 2 அமைச்சர்கள் மோதல் தான். அது நீங்கள் தான் செக் பண்ணணும், நீங்கள் தான் கேட்கணும் அவங்கள்ட்ட தான். இல்லை அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இல்லை அதான் சார், இப்போ நான் எல்லா கருத்தையும் சொன்னேன். நீங்கள் சொத்து வரி மட்டும் எல்லா வரிகளுமே உயர்ந்திருக்கிறது. சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, குடிதண்ணீர் உயர்ந்திருக்கிறது, மின்கட்டம் உயர்ந்திருக்கிறது, குப்பை வரி உயர்ந்திருக்கிறது, பாதாள சாக்கடைக்கான டெபாசிட் 6,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. மாநகர மக்கள் கடும் அவதிக்குள்ளாராங்க. இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் கொடுத்த செய்தியை தான் நான் சொன்னேன். 2 நாளைக்கு ஒரு டெத்து நடந்திருக்கு. கடந்த 2.5 வருஷத்தில் 1859 பேர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கிறாங்க. 1859 பேர் 2.5 வருஷத்தில் இறந்துருக்கிறாங்க.
மே மாதம் வரைக்குமே மாதத்துக்கு 15 டெத்து நடக்குது. இதை அரசு ஏன் கண்டுகொள்ளவில்லை? மாவட்ட நிர்வாகம், மாவட்ட அமைச்சர்கள், அரசு இதில் தலையிட்டு இது என்ன வழி, வாட் இஸ் த வே அவுட்? இப்போ இவ்வளோ பேர் ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகுறாங்கன்னா இதுக்கு என்ன வே அவுட், நம்ம என்ன செய்யணுன்றதை ஏன் இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையரோ, மாவட்ட ஆட்சித்தலைவரோ, இல்லை காவல்துறை கண்காணிப்பாளரோ அதில் ஏன் கவனம் செலுத்தவில்லை என்பதான் அதிமுகவுடைய கேள்வி. உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே 10 ஆண்டு கால ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் தான் திருச்சி மாநகரில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருந்ததுன்னு நான் உங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லிட்டேன். லா ஸ்கூல்லேருந்து, காலேஜஸ்லேருந்து, நம்ம டிஎன்பியிலேருந்து, நம்முடைய அரிஸ்டோ மேம்பாலம், கொள்ளிடம் மேம்பாலம், அது மட்டும் இல்லாமல் மணப்பாறை திட்டங்கள், நம்ம சிப்காட் திட்டங்கள்லேருந்து, வண்ணத்துப்பூச்சி பூங்காலேருந்து எல்லா விஷயங்களையும் நான் பட்டியல் போட்டு சொல்லிட்டேன். இதே திருச்சி நம்முடைய அப்போ வந்து இவ்வளோ ஆக்சிடென்ட் எத்துன்னு எந்த பத்திரிக்கையும் எழுதலையே. இப்போ என்னுடைய கேள்வி சார், நீங்கள் ஒரு சிட்டியில் டிராஃபிக்கை நீங்கள் ரெகுலேட் பண்ணாத ஒரே காரணத்தினால 1850 பேர் இறந்திருப்பதை ஏன் நீங்கள் அதை பெரிதாக நீங்கள் அதை ஏன் நீங்கள் சொல்லலை? அதான் என்னுடைய கேள்வி. இது கரெக்டாக தானே? இது நம்ம மனித பிளான்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் செய்யக்கூடிய விஷயம் தானே. திருச்சி வந்து சென்டர் ஆஃப் தி சிட்டி, தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாநிலத்தினுடைய மையப்பகுதி. இந்த மாநிலத்துடைய மையப்பகுதியிலேயே டிராஃபிக் ஜாம்னாலையும் ரோடு சரியில்லாதனாலையும் 1859 பேர் இறந்துருக்கிறாங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன். எவிடன்ஸோட குற்றம் சாட்டுறேன். இதுக்கு மற்றவங்கள பதில் சொல்லுங்கள். இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறேன். இப்போ நீங்களே சொல்லுங்கள், பஸ் ஸ்டாண்டு செயல்படுதா சொல்லுங்கள். இப்போ திறந்து வைக்கப்பட்ட பேருந்து நிலையம் செயல்படுதா உங்கள்கிட்ட கேட்குறேன், சொல்லுங்கள். இல்லை அவ்வளோதானே. அவங்க எந்த சிலையை வச்சிருக்காங்களோ பேரறிஞர் அண்ணா சொன்னதை சொன்னேன். பேரறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்சி மாற்றம் என்பது எப்போது நடக்கும் அப்படின்னா ஒரு ஆட்சியினுடைய அவலம் தெருவிலும் தேநீர் கடையிலும் பேசப்பட்டு வாக்குச்சாவடியில் போய் முடியும்னு சொன்னேன். அண்ணா சொன்னதான் சொன்னேன். ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆமா, பிஜேபியினுடைய அந்த வழிகாட்டுதல் பேர்ல டிபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி எல்லாம் ஒண்ணா இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதிமுக தலைமையில், அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் அப்படின்றத எல்லாரும் சொல்லிட்டாங்க. முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் வருவார்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன கேள்வி? பலவீனமான கூட்டணி, அவங்களுக்கு பலமான கூட்டணி யாரும் சொல்லல. அதிமுக தான். ஆமா ஆமா. இல்லை அதே மாதிரி இல்லை, உறையூர்லையும் அதே சம்பவம் நடந்தது. சென்னையிலையும் இந்த சம்பவம் நடந்தது. இது தமிழ்நாடு இது வந்து குடிநீர் வடிகால் வாரியத்துறை அல்லது மாநகராட்சி துறை இதை கண்காணிக்கணும். பொதுவாக வந்து ட்ரிங்கிங் பேசுவோம், அது ட்ரிங்கிங் வாட்டரை கண்காணிக்கணும். இந்த அரசு கண்காணிக்கணும்.